ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மதுரை குக்கிங் சேனலில் சோயா பீன்ஸு குழம்பு வைக்க போகிறோம். குருமா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிவப்பணுக்களை கூட்டக்கூடிய சக்தி இருக்குது. ஹீமோகுளோபின் கூட இது சாப்பிட்டா இந்த ரெட் கலர் இருக்கிறனால நல்லா சீக்கிரமாக கூடும். உங்களுக்கு நல்ல சத்து நிறைந்தது. எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, சோம்பு. எந்த அளவு கடுகு போடுறோமோ அந்த அளவு சோம்பு. சீக்கிரம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். குழம்பு தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கணும். கொஞ்சம் தீயை குறைச்சி விட்டுருங்க உடனே. இப்போ வெந்துருச்சு. இப்போ தக்காளியை 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். இதில் ஊற்றிடலாம். இந்த குழம்பு தூள் போட்டோடனே சிம்மில் வச்சிடணும், இல்லைன்னா மிளகா பொடி கருகி போயிடும், வாசம் வராது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் சோயா பீன்ஸை போட்டுடலாம். இப்போ நமக்கு எவ்வளவு குழம்புக்கு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். ஈஸியான ப்ராசஸ் தான். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டுக்கலாம். மேற்காயெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சிட்டு வந்துக்கலாம். அதுக்குள்ளே இது வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா வேகட்டும். ஒரு 6 நிமிஷமாவது வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். நம்ம உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சு பாருங்கள். சோயா பீன்ஸும் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கலாம். சோம்பு தேங்காய் அரைச்சிருக்கோம். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த தேங்காயெல்லாம் உள்ளே போய் இறங்கணும். 3 நிமிஷம் கொதிச்சிட்டோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. குழம்பு நல்லா உருளைக்கிழங்கு சோயா பீன்ஸ் குழம்பு ரெடி. நல்லா சூப்பராக வச்சு பாருங்கள். குழம்பு எவ்வளோ இதாக இருக்குது. சோயா பீன்ஸ் குழம்பு ரெடி. நல்லா சோயா பீன்ஸ் பாருங்கள். நல்லா கலர் பூரா இறங்கிடுச்சு பாருங்கள். அருமையான சோயா பீன்ஸ் குழம்பு ரெடி. சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த சிவப்பு கலர் பூரா இறங்கிடுச்சு குழம்புல. நல்லா பயிர் நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். சோயா பீன்ஸ் குழம்பு ரெடி. மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.